welcome to Vendor TV வழங்கும் தயங்காம கேளுங்க பாஸ். நம்ம ஷோவுடைய டைட்டிலே நம்ம ஷோக்கு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தயங்காம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம், எல்லா விஷயத்தையும் கேட்போங்க. ஆனால் செக்ஸ் பாலியல் அப்படின்னு வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கறதுக்கு கண்டிப்பாக தயங்குவோம். அந்த மாதிரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்கள் மனசில் பாலியல் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கான தீர்வு தான் நம்ம நிகழ்ச்சி தயங்காம கேளுங்க பாஸ். இன்னைக்கு இதை பற்றின விஷயங்களை நம்ம கூட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பிரபல செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திக் குணசேகரன் இருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஷோ பற்றி சொல்லணும்னாலே நம்ம டைட்டிலே சொல்லிச்சு தயங்காமல் கேளுங்க பாஸ். சார், ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட கேட்க போகிற கொஸ்டின்ஸ்னால் அவங்க மனசில் இருக்க தயக்கங்கள் சந்தேகங்கள் தான் கேட்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய ஒரு பழமொழி ஒன்று சொல்லணும் சார், மன்மத கலை சொல்லி தெரிவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்துக்கே இன்னைக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. நம்ம போய் நிற்கிறது கூகுள் கிட்டன்னு சொல்லலாம், அதுக்கிட்ட தான் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். பாதி இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குது, பாதி தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம ஷோவுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு முதல்ல என் வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கேன். அண்ட் கேரளான், நீங்கள் வந்து ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ரோல் இந்த இதில் வந்து நீங்கள் ஆங்கர் பண்ணுறது. ஏன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆங்கர் பண்ணணுன்றது தான் இந்த ஷோவோட குறிக்கோளே. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும், செக்ஸ்ன்றது வெறும் ஆண்கள் மட்டும் பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது, பெண்களும் வந்து இதில் ஈக்குவலாக வந்து பங்கேற்கணுன்றது. அண்ட் இந்த ஷோவோட முக்கியத்துவம் என்னென்னா, முதல்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இருந்தாலும் கூகுளில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதாவது அதுலேருந்து எதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அடலசன்ஸ், அதாவது விடுதலை பருவத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படிப்பாங்க, பட் சிலதை எடுத்துப்பாங்க, முக்கியமான விஷயத்தை வந்து விட்டுருவாங்க, தவறுதலாக வந்து டாக்டர்கிட்ட கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வர டிவி ஷோஸ் எல்லாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் பீப்புள், அதாவது செக்ஸாலஜி படிச்சுட்டு கரெக்டாக அறிவுரை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து மிக குறைவாக இருக்காங்க. குவாலிஃபைட் பீப்புள்ன்றவங்க மிக குறைவாக இருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் தவறுதலாக வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதனால் பாதிக்கப்பட்டு, ஸோ இல்லாத ஒரு நோயை வந்து நமக்கு இருக்கிற நோயாக பாவிச்சு நமக்கு பாடியில் மைண்டில் ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னு அவங்க நினைக்கிறதுனாலேயே பல பக்க விளைவுகள் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இயலாமை நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறப்போ இதுலேருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் சயின்டிஃபிக்காக அறிவுபூர்வமாக ஆய்வுக்கூறுகள் மூலமாக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மூலமாக நம்மளால் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்னா ஐ திங்க் இந்த ஷோவோட வேலை வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக. ஸோ இப்போ எஜுகேஷன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வியல் முறையில் ஒன்று தான் செக்ஸ். அந்த செக்ஸை நம்ம எஜுகேஷனில் கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு இருக்கணும். அதில் முக்கியமாக யங்ஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் டாக். ஒரு அடாலசன்ஸில் இருக்கவங்க, அதாவது ஒரு பருவத்துக்கு வரக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அப்போ தான் அவங்கள செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறாங்க, நான் ஆனால் ஆகிறேன், நான் ஒரு பெண்ணாக மாறுறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது செக்ஸ்ன்னு கூட புரிஞ்சுக்கிற ஏஜ் வந்திருக்காது, ஆனால் உள்ள உணர்ச்சிகள் ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஏஜில் இருக்க பசங்களுக்கு எப்படி நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது? இப்போது இந்த பியூபர்ட்டி, அதாவது இந்த விடலை பருவம்ன்றது ஒரு ரொம்ப ட்ரிக்கி ஏஜ் குரூப். ஸோ இப்போ பெண்களுக்கு இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி வந்து ஒரு 10 வயசுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும், மேபி லைக் 12 வயசில். அண்ட் இது வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து அவங்க உடம்புல ஏற்படுற அந்த ஹார்மோன்ஸோட தாக்கம் தான். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரபிகள் அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு வந்து இந்த மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அண்ட் இதில் ரொம்ப ஒரு பாடி சேஞ்சஸ் ஒரு சைடில் இருக்கட்டும், அதாவது அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது விரையோட ஆம்பளை பசங்களுக்கு விரையோட சைஸு, அப்புறம் ஆண் உறுப்புடைய சைஸ், மற்றும் வந்து ஹார்மோன்ஸோட தாக்கத்தினால குரல் வந்து மாறுபடுறது, அதுக்கப்புறம் ரோம வளர்ச்சி, மீசை தாடி வளர்றது, அப்புறம் கை கால் வந்து முதல்ல வளர்றது, அதுக்கப்புறம் வந்து பாடி சைஸ் பெருசாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பியூபர்டல் சேஞ்சஸ் வரும். பெண்களுக்கு நமக்கு தெரியும், பிரெஸ்ட் பட்ஸ் வந்து டெவலப் ஆகும், பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அவங்களுக்கு வந்து இடுப்பளவில் வந்து அந்த எலும்புக்கூடு வந்து பெருசாகும். இதெல்லாமே வந்து நமக்கு தெரியும், அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் முக்கியமாக பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ், அதாவது பெற்றோர்கள் சொல்லதை நம்ம ஏன் கேட்கணும், நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது அப்படின்றது அந்த ஒரு செல்ஃப் திங்கிங் வந்து அந்த டைமில் தான் வந்து உருவாகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து ஆம்பளை பசங்க வந்து எனக்கு வந்து ஆம்பளை பசங்களாகட்டும் இல்லை பெண்களாகட்டும் எனக்கு வந்து ரூம் வந்து தனியாக கொடுங்க, கபோர்டு வந்து தனியாக கொடுங்க. அப்புறம் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க வந்து பெண்களுடைய போஸ்டர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்ரெட்டிவாக இருப்பாங்க, ஃபோனை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸும் வந்து அவங்களுக்கு இந்த பியூபர்டல் டைமில் தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணோன்னா பின்னாடி அவங்களுடைய செக்ஷுவல் வளர்ச்சி ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது
இது வந்து ரொம்ப இவங்க வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, கெரியர்லேயும் சரி, அவங்களால வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வளர முடியும். ஸோ சாரி டாக்டர், I'll take this. இதில் இன்னொரு கேள்வி எனக்கு என்ன நீங்கள் சொல்லும்போதே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்கள அந்த சீக்ரஸி தேவைப்படுது, தனியாக நான் இருக்கணும், ஒரு ரூமில் தனியாக இருக்கணும், இல்லை வந்து எனக்கு தனியாக கபோர்ட் வேணும்லாம் ஏன் நினைக்கிறாங்க? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த வயசில் அவங்க மூவ் பண்ணுறது மோஸ்ட்லி டீச்சர்ஸ் கூட தான் இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, பாக்கி டைம் தான் பேரண்ட்ஸ் கூட. இவங்களுக்கு பாலியல் சம்பந்தமாக செக்ஷுவலாக ஒரு கொஸ்டின் ரோஸ் ஆகலாம், டவுட் வரலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சானிட்டரி நாப்கின் அவங்க முன்னாடி இருக்குது, பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு நாப்கின் இருக்குனாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் உனக்கு என்ன அதை பற்றி கேள்வி அப்படின்னு அவங்க அங்கேயே கட் ஆஃப் பண்ணுறது தான் அவங்களுக்கு இன்க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். ஸோ நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கரெக்டான எஜுகேஷன்றது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், எப்படி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஸோ பியூபர்ட்டி, அதாவது இந்த விடலை பருவம் ஏற்படுதுன்னா இதை பற்றி எப்போ நம்ம எஜுகேட் பண்ணணும்னா அந்த பருவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேட் பண்ணணும். ஏன்னா அது உள்ளே பூந்துட்டு அப்புறம் அந்த டைமில் போய் நம்ம வந்து பசங்கிட்ட இதை பற்றி பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஆம்பளை பையன்கிட்ட ஒரு 12 வயசில் 13 வயசில் அந்த மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா ஒரு 11 வயசு அந்த ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே நம்ம வந்து ஓகே, அடுத்த வருஷத்தில் நீ வந்து இன்னும் கொஞ்சம் வளருவ, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும், உனக்கு இந்த மாதிரி பியூபிக் ரீஜனில் முடி வளர்ச்சி இருக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம முதல்லயே நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி திடீர்னு ஒரு நாள் எழுந்து அந்த பையனுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த பையன் வந்து பயப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. என்னடா நமக்கு ஏதாவது நிஜமாலேயே பிரச்சனை இருக்கான்னு. ஸோ இதில் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறாங்க? இதுதான் உங்களுடைய மெயின் கொஸ்டின். அதாவது பேரண்ட்ஸ் எடுத்துக்கணுமா இல்லை வந்து டீச்சர்ஸ் எடுத்துக்குமா? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது பசங்களோட. பியர்ஸ், அதாவது நண்பர்கள் தான் வந்து பசங்களோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இவங்கெல்லாம் கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களும் அதே ஏஜ் குரூப்பில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வர நிறைய மித்ஸ் தான் நம்ம வந்து சுய இன்பத்தை பற்றி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். பட் இந்த மாதிரி பல சந்தேகங்களுக்கு அவங்களுக்கே வந்து ஆன்சர்ஸ் தெரியாது. பட் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுட்டு கூட இருக்கவங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் அட்வைஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் வரணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த க்ரோத்தை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டீச்சர்ஸ் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால டீச்சர்ஸ் சைட்லேருந்தும் ஒரு எஃபர்ட் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், ஒரு பிடிஏ அசோசியேஷன் இருக்குது ஸ்கூல்ஸ்லாம். என்னோட முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, செக்ஸ் எஜுகேஷன்றது இப்போ நான் ஸ்கூலுக்கு போனப்போ எனக்கு வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் ஒரு எங்கள் ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் வந்து கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ அவர் வந்து நாங்களாம் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூலுக்கு போனேன். ஸோ அவர் வந்து ஃபாதர் தான் கூப்பிடுவோம். ஸோ ஃபாதர் தான் சொல்லுவோம். பட் இவருக்கு வந்து எவ்வளோ ட்ரைனிங் இருக்குது, இவரால் நிஜமாலேயே வந்து பசங்களை வந்து ட்ரெயின் பண்ண முடியுமா, இவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தவறுதலாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ சொல்லித்தரவங்க இதுக்குள்ள வந்து அடிக்வேட்டாக ட்ரெயின்டாக இருக்காங்களா? சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருந்தால் வெரி குட். ஸோ அந்த மாதிரி MSWஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸோட கலந்துரையாடல் பண்ணி இவங்க வந்து ஒரு கல்வி செக்ஸ் எஜுகேஷன் அவங்களுக்கு எடுத்தாங்கன்னா ஸ்கூலில் சரி எவ்ரி வீக் இந்த டைமில் ஒரு 3 மந்த்ஸ்க்கு எடுத்தாங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நம்ம தயங்காம கேளுங்க பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தர் டிவியின் தயங்காம கேளுங்க பாஸ். டாக்டர், இப்போ வந்து அந்த அடாலசன்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோராக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸ் கரெக்டாக அவங்கள கொண்டு போய் அந்த வழிகாட்டுதல் இருந்தால் ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அது திருமணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆண் பெண் காதல் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆணுக்கு ஒரு கேள்வி வரும். நான் வந்து செக்ஷுவலாக ஃபிட்டாக இருக்கேனா, ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கேனா அப்படிங்கிற கேள்வி எல்லா ஆணுக்குள்ளேயும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வந்திருக்கா டாக்டர்? இது ரொம்ப காமனாக வர ஒரு கேள்வி தான். பட் இதோடைய தாக்கம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐ திங்க் சினிமா பார்க்குறதுனால தான் நிறைய ஏற்பட்டிருக்கோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து நானே கேட்பேன், ஏன் உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி டவுட் வந்து நல்லா தானே இருக்கீங்க நீங்கள், எதுக்காக திடீர்னு வந்து எனக்கு டாக்டர் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு. ஸோ ஒன்று வந்து சினிமா, ரெண்டாவது வந்து நண்பர்கள், மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னமே சொன்ன மாதிரி நிறைய தேவையில்லாத டிவி ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் மேகசின்ஸில் வந்து படிக்கிற சில விமர்சனங்கள். அதாவது உங்களுக்கு எப்பவுமே வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஆயிடுச்சுனாங்க, இப்போது நீங்கள் ஒரு ஷாம்பு வைக்கிறீங்க, சோப் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் சும்மா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் விற்க முடியாது. நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளையாகிறதுக்கு ஒரு க்ரீமை விற்க முடியும்.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னால் யாரும் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறதில்ல. அதனால் எப்போ பார்த்தாலும் இந்த ஆம்பளை பசங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் இப்படி இருந்தால் அது வந்து அப்நார்மல் சொல்லிகிட்டே இருந்தால் இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொசைட்டியில் வர ஒரு மேகசின் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்கிறது கிடையாது. இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்காக எங்ககிட்ட வாங்க, நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இவங்களுக்கு வந்து மனசில் எக்கச்சக்கமான கேள்விகள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்கும். எனக்கு வந்து என்னடா இது, நல்லா 22 வயசில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எதுக்காக நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னு கேட்பேன் நான். நான் வந்து அயல்நாட்டில் படிச்சுட்டு அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் செக்ஸாலஜி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வந்தால் நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா வந்து சேர பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 20, 25 இப்படி தான் கல்யாணம் ஆகாத பசங்க தான் வராங்க. இது ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா அப்ராடில் இந்த மாதிரி வரமாட்டாங்க. எல்லாம் வந்து ஒரு 50க்கு மேலே தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது, செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது, எரெக்ஷன் வரல, அது இதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த எல்லா பசங்களும் வந்துட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து வீக்காக இருக்குது, நான் வந்து என் எஜுகேஷனை விட்டுற போகிறேன், வேலைக்கு போக முடியல. பேரண்ட்ஸோட அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரான் அவங்க பசங்களை. கூட்டிகிட்டு வந்து, சார் என்ன சார் இந்த பையன் எப்படி இருக்கான், டெய்லி வந்து காலேஜே போக மாட்டேங்கிறான், வந்து வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வேலையை விட்டு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர அந்த தாக்கம் தான். எப்போ பார்த்தாலும் உனக்கு பிரச்சனைன்னு எல்லா சைட்லையும் உங்களை போட்டு பம்பார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ எப்படி அவங்க வந்து ஃபிட்னஸ் நார்மலாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஹிஸ்ட்ரி டேக்கிங். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் நார்மலாக உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கீங்களா, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்களா, டெய்லி காத்தால எழுந்தால் பெட்லேருந்து துள்ளி ஓடுற அளவுக்கு தெம்பு இருக்கா உங்களுக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை. ஏன்னா எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் விரைப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இந்த விரைப்புத்தன்மையை நீங்கள் எப்பயாவது ஃபீல் பண்ணுறீங்களா, ரோம வளர்ச்சி நல்லா இருக்கா, வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா, தாடி மீஸ் எல்லாம் வந்திருக்கா, உங்களுக்கு வந்து பெண்களை பார்த்தா அட்ராக்டிவ்னஸ் அதாவது தூண்டுதல் டிசையர் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதா, இவ்வளோ இருந்தால் போதும். பட் இதுக்கும் மேலே அவங்களுக்கு வந்து நிஜமாலேயே பயம் ஏற்பட்டதுன்னா அந்த டைமில் நம்ம ஒரு ப்ரீமரைட்டல் செக்அப், நிஜமாலேயே ஒரு செமெண்ட் டெஸ்ட், அதாவது விந்து பரிசோதனை பண்ணலாம், சில பிளட் டெஸ்ட் பண்ணி ஹார்மோன் சரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட் பண்ணாலே போதும். இந்த கேள்விக்கு நம்ம திரும்ப வரலாம் டாக்டர், பட் அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் சேல்ஸ் வந்து பேசுறேன் மேடம். பேர் ரமேஷ் மேடம். ஓகே ரமேஷ், உங்களுடைய கேள்வியை நீங்க தயங்காம நம்ம டாக்டர் கிட்ட கேளுங்க பாஸ். ஓகே மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் ரமேஷ். சார் ஒய்ஃபோட வாய்வலி உறவை வச்சுட்டேன் சார். அதில் வாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணு, ரத்தம்லாம் கசியுது சார் வாயில் நாக்கில். அதுக்கு என்ன சார் பண்ணலாம் சார்? இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபோட வந்து ஓரல் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம் சார். சார் கரெக்டு. இதனால என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை கேன்சர்னு சொல்லுவாங்க, நெட்டில் பார்த்தேன் சார். நெட்டில் கேன்சர்லாம் போட்டிருந்தது. ஓ, கேன்சர் வருமானு கேட்குறீங்களா? அது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்குமா சார்? இல்லை சும்மா நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதுமா சார்? இல்லைங்க, ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. யூஸ்வலாக வந்து கேன்சர் எல்லாம் இது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகாது. இது வழியாக வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து வாய் உறவு வச்சுக்கிட்ட அப்புறம், அதாவது ஓரல் செக்ஸ் வச்சுக்கிட்ட அப்புறம் நீங்கள் வந்து வாயை வந்து நல்லா வந்து காகிள் பண்ணிங்கனாலே போதும். இல்லாட்டி நீங்கள் யூஸ்வலாக ப்ரஷ் பண்ணுற மாதிரி பல் துளக்குனாலே கூட இது உங்களுக்கு போதுமான விஷயம். சம்டைம்ஸ் இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஓரல் செக்ஸ் வந்து நான் வந்து என் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஓரல் செக்ஸில் ஈடுபடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஜெர்மிசைடல் ஏஜென்ட் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நிறைய வந்து மார்க்கெட்டில் விற்குது. அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி காகிள் பண்ணிங்கனாலே போதும். இதுவே வந்து போதும். கேன்சர்லாம் வர வாய்ப்பே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர், இப்போ இவர் கேட்ட கொஸ்டினே நம்ம கேட்க வேண்டியது தான். இந்த ஓரல் செக்ஸ்னால இது வாய் வழி உறவு அப்படின்னும் போதே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு, ஒரு அவர்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதுவும் வந்து அவேர்னஸ் இல்லாதது தான் காரணம் அப்படிங்கிறது உண்மைதானே டாக்டர்? ஆமாம், இப்போ இந்த நேர் கேட்டதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேன்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் வந்து இவர் என்ன படிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னா, யூஸ்வலாக விமெனில் வந்து இந்த சர்விக்கல் கேன்சர்ன்றது ரொம்ப காமன். சர்விக்கல் கேன்சர் வந்து ஹியூமன் பேப்லோமா வைரஸோட அசோசியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கே, அதனால வந்து நம்ம ஏதாவது பண்ணால் பெண்கள்கிட்ட இருந்து கேன்சர் வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ அகெயின் நம்ம ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரியாத இருக்கவங்களுக்கு நம்ம கரெக்டாக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மூலமாக ஆன்சர் கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது காமனாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய பெரிய இன்ஃபெக்ஷன்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இதெல்லாம் வந்து ஈஸியாக பிளட்டில் போகிற இன்ஃபெக்ஷன்ஸ். ஹெச்ஐவின்றது ரொம்ப 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 ரேராக தான் வந்து ஓரல் செக்ஸ் மூலமாக வரும். பட் இருந்தாலும் ஒரு முன்ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக
மனைவின்றப்போ ஓகே, பட் தெரியாதவங்களுடைய நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டுமே, பட் வந்து அந்த அந்த சிங்கிள் ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்களோட நீங்கள் பழகுறப்போ எப்போவுமே ஒரு ஒரு கேர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு பேரியர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெண்களுடைய ஆண்கள் வந்து வாய்வழி உறவு, அதாவது ஓரல் செக்ஸ் பண்ணுறப்போ டயஃப்ரம் மாதிரி ஒரு இது இருக்கும், இல்லாட்டி ஒரு தின் பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கலாம். ஸோ அந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் மூலமாக வந்து அவங்க வந்து ஓரல் செக்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் வந்து மேரிட் கப்புளில் இது பண்ணாங்கன்னா ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து பிஃபோர் செக்ஸ் வந்து அவங்க வந்து ஹைஜீனிக்காக இருந்தாங்கன்னா பண்ணுறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரி ஓரல் செக்ஸ் பண்ணலான்னு. ஸோ கேட்குறவங்களுக்கும் அது வந்து யோசிக்காமல் கேட்பாங்க. இல்லை அவங்களுக்கே ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்களே யோசிப்பாங்க, சரி நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, நம்ம போய் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணுமா, எதுக்காக இந்த மாதிரி கேட்கணும், அவர் ஏதாவது ஃபீல் பண்ண போகிறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ். டாக்டர், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த கேள்வி தான், அதாவது ஆண்கள் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்காங்களா, இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் உங்ககிட்ட வராங்கன்னு சொன்னீங்க. விமன் வந்து அதே மாதிரி, ஏன்னா எல்லாமே இது மெயின். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஆரம்பிச்சாலே வெறும் மென்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி, ஆணை மட்டுமே கேள்விக்குறியா வச்சுட்டு இருக்கோம். பெண்களுக்கும் அந்த திருமணத்துக்கு ஒரு தகுதி அப்படிங்கிறது இருக்கா? அதான் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் நீங்கள் சொன்னீங்க, கூகுள் வந்துட்டு நிறைய நடக்குதுன்னு. என் கிளினிக்கில் நான் பார்க்குறது என்னென்னா, எல்லாரும் வந்து வந்துடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து, டாக்டர் எனக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ண கேட்குறீங்கன்னு கேட்டால், என் இன்லாஸ் சைடில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஃபிட்டாக இல்லையான்னு கண்டுபிடி, உனக்கு வந்து செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடி. இல்லை இந்த பெண்மணியை கூட கேட்பாங்க, அதாவது அவங்க திருமணமாக அந்த பெண் கூட கேட்கலாம், ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் யூஸ்வலாக வந்து ஆண்கள் அளவுக்கு அவ்வளோ வந்து இது கிடையாது, மீனிங் லைக் அவ்வளோ பயப்படுறவங்க கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஆண்களை நோக்கி இருக்குன்னா, ஆண்கள்கிட்ட தான் காசு இருக்குது, புரியுதுங்களா, சம்பாதிக்கிறவங்க அவங்க தான். ஸோ டெசிஷன் எடுக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கு தான், அவங்ககிட்ட தான் பிளாஸ்டிக் கார்டு இருக்குது. ஸோ எதாவது பண்ணுமா உடனே கார்டு எடு பண்ணு. இதே ஒரு பெண்மணியை நீங்கள் போய் ஏதாவது ஒன்று வாங்க சொல்லுங்கள், வீட்டில் கேட்காம வாங்க முடியாது அவங்களால. இப்போ வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் இருந்தாலும் வீட்டில் குடும்ப தலைவியாக இருக்கிற பெண்களை கேட்டிங்கன்னா கூட ஒரு செலவு பண்ணோன்னா அந்த செலவு வந்து போய் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸும் வந்து ஆண்களை நோக்கி தாக்கி அவங்கள வந்து பயமுறுத்தி அவங்கள வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இவ்வளோ நடந்துகிட்ருக்கு நாட்டில். ஸோ பெண்களுக்கு வந்து எப்படி ஒரு செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கேள்வி மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களுடைய பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருந்திருக்கா சின்ன வயசுலேருந்து, அண்ட் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வருதா. ஸோ பீரியட்ஸ் கரெக்டாக வர ஆரம்பித்தாலே நமக்கு தெரியும் வந்து அந்த சினைப்பை ஓவரி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், சினைப்பை ஃபங்க்ஷன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த பீரியட் அந்த வெளியில் வந்தாகணும், அந்த ரத்தம்ன்றது வெளியில் வரணும். சில பெண்களுக்கு வந்து அந்த வெஜைனல் ஓப்பனிங், அதாவது யோனி குழாயோட ஓப்பனிங்கே வாயே வந்து மூடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த பிளட் தேங்கி ப்ராப்ளம்ஸ் அதனால வரலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு போக வேண்டியதில்லை. முக்கால்வாசி பல பெண்கள், அதாவது 190% பெண்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு முறையாவது அவங்க லைஃப் டைமில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டைமே அவங்களுடைய ஃபிட்னஸை நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். நம்ம தயங்காம கேளுங்க பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்தர் டிவியின் தயங்காம கேளுங்க பாஸ். இப்போ டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு தயாராகிட்டாங்க, நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததே வந்து அடுத்த ஆதங்கம் அவங்களுக்குள்ள, ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணாருக்காக இருக்கட்டும், அடுத்த ஆதங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அந்த ஈர்ப்பம், பாலியல் ஈர்ப்பம் அப்படிங்கிறது எப்படி, நான் ஒரு எராட்டிக் சைடாக எப்படி ஒரு ஆண் வந்து பார்க்கும்போது அவர் அந்த பாலியல் உணர்ச்சி அவர் எப்படி தூண்டுறது அப்படின்ற அவருக்கு ஒரு கேள்வி இருக்கும், மனைவி கிட்டேயா இருக்கட்டும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயா இருக்கட்டும். அதே மாதிரி பெண்ணுக்கும் அவர் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட வரும் இல்லையா டாக்டர்? ரொம்ப காமனாக அதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு டாக்டர் கேட்குறது இல்லை, எல்லாம் கூகுள்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. பட் நிறைய தவறுதலான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போது ஆண்கள் மனதில் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து எப்படி கவருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பெண்கள் வந்து ஆண் உறுப்போடைய சைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எல்லா ஆண்கள் மனசுலையும் இருக்குது. ஸோ எல்லார்கிட்டையும் அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே பீனஸ் சைஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இதுதான் வந்து எல்லா பெண்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது பற்றியே. ஸோ அதனால தான் நிறைய கேள்விகள் வந்து ஆண் உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது, அது எப்படி வந்து பெருசுப்படுத்துறது, இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு இது நிறைய இருக்கும். பட் ஆக்சுவலாக பெண்கள் ஆண்கள் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வாட் விமன் ஆக்சுவலி வாண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ஆண் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு சேஃப்டி நெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும். அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அரவணைச்சு அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு காவலனை தான் பெண்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் இருக்கா,
அந்த மேன்லினஸ் இருக்கா, இதுதான் வந்து பெண்கள் வந்து ப்ரொடெக்டிவ் நேச்சர் இருக்கா, ஓகே. அப்புறம் தான் இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எவ்வளோ அவங்கள சிரிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ லைவாக இருக்காங்க, கம்பேனியன்ஷிப் வந்து எப்படி இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நம்மளை நல்லா பார்த்துக்க முடியுமான்றது தான் ஃபஸ்ட்டு திங் வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது நிறைய ஆண்களுக்கு புரியறதில்ல. இவங்கள பெண்கள்லாம் இதை தான் நம்ம ஆண் உறுப்புடைய சைஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தவறுதலான ஒரு இதில் வந்து போயிட்டுருக்காங்க. பட் பெண்கள் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஒன்று, இன்னொன்று சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதுக்கப்புறம் வந்து யூனோ லைக் கம்பேனியன்ஷிப் எப்படி இருக்குது, இதை பற்றி தான் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட, ஸோ பெண்களும் லைக் தே நீட் டு நோ. இப்போ ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட என்ன பார்க்குறாங்கன்னா, பெண்கள் நினச்சிக்கிறாங்க ஓகே நம்மளோட உருவமைப்பை வச்சு தான் வந்து எல்லாம் நினைக்கிறாங்க. எஸ், முதல்ல வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் வந்து உருவமைப்பு, எப்படி இருக்காங்க, தோற்றம். பெண்கள் வந்து இயல்பாகவே வந்து அழகாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து சொசைட்டியில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், மேக்கப் போட்டுக்கணும், இந்த இதெல்லாம் வந்து ஆண்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயன்றதுக்காக தான் அது பண்ணுறாங்க. பட் அதையும் மீறி வேறு எப்படி ஒரு பெண் அட்ராக்டிவாக இருப்பாங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட். ஸோ அந்த புத்திசாலித்தனம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எப்படி வந்து கலகலன்னு பேசி சிரிக்க வைக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்றது தான் உண்மை. கண்டிப்பாக டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரபாகரன். தாமோதரன், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே சேலம்லேருந்து. ஓகே, உங்கள் கேள்வியை தயங்காமல் கேளுங்க பாஸ். மிஸ்டர் டாக்டர் சார், சொல்லுங்க. இல்லை சார், எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்னோட ஏஜ் 24. சரி, இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும்? என்ன பேட் ஹேபிட் இருக்குங்க? பேட் ஹேபிட் பற்றியே சொல்லி. ஸோ அதான் அந்த கை பழக்கம் சம்திங். ஓ, சுய இன்பம் பண்ணுறீங்களா, மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்களா? சரி, யார் உங்களுக்கு சொன்னது மாஸ்டர்பேஷன் வந்து பேட் ஹேபிட்னு? இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு நாள் அப்பாவும் பார்த்துட்டாங்க, அப்பாவும் திட்டினாங்க. சரி, ஓகே. என்ன வயசில் பார்த்தாரப்பா? இப்போ ரீசெண்டாவா இல்லாட்டி? ரீசெண்டாக தான் பார்த்தாங்க. ரீசெண்டாக பார்த்தாரு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க? 24. ஓகே. அப்பா திட்டினாரா? இல்லை, எதுவும் சொல்லலை. கம்முன்னு போயிட்டாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கா? ஸோ அப்பா பார்த்துட்டாரு, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், இது வந்து நம்ம இந்த பழக்கத்தை விட்டுறணும்னு உங்களுக்கே தோணுதா? தோணுது, அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. இது வந்து இது கெட்ட பழக்கமே கிடையாது. சுயன்பம்ன்றது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் வந்து மருத்துவ ரீதியாக டாக்டர்ஸே வந்து சுயன்பம் பண்ணிக்கலாம், இது ரொம்ப சேஃப்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பண்ணதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிற ஏஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் சுயன்பம் பண்ணதில் ஒரு தவறும் கிடையாது. இது உடம்புக்கும் வந்து ஒரு கேடும் விளைவிக்காது. ஸோ உங்களுக்கு அந்த குற்ற உணர்வுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சுயன்பம் தாராளமாக செய்யலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த விஷயம், இப்போ இந்த மாஸ்டர்பேஷன் பற்றி பேசணும்னா, சுயன்பம் பற்றி பேசணும், அது பெரிய ஒரு டாபிக். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம், அதாவது நீங்கள் சொன்னீங்க ஆண்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணணும், பெண்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது பெண்கள் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி வைஸ் ஒரு ஆண் பெண் இல்லைன்னா ஒரு கணவன் மனைவின்னு வரும்போது நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ப்ரொடெக்டிவாக இருக்கணும், அந்த ஆதரவு இருக்கணும், அந்த ஹிலேரியஸ்னஸ்லாம் இருக்கணும். ஆனால் ஒரு செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, செக்ஸ் லைஃப்னு வரும்போது ஆண் உறுப்பு அப்படிங்கிறது திரும்ப அந்த கேள்வி அங்கே உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். அது முக்கியமாக இருக்கா இல்லையா டாக்டர்? பீனஸ் சைஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. பட் ஆய்வுக்கூறுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, பீனஸ் சைஸ் வந்து உடலுறவுக்கு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது தான் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. இது ஏன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்பு அதாவது வெஜானா இருக்கு. வெஜானாவில் வந்து நர்வ் ஃபைபர்ஸ், அதாவது ஒரு சென்சேஷன், அதாவது இந்த செக்ஷுவல் சென்சேஷன்றது யோனி குழாயில் ஏற்படணும்னா அதுக்கு வந்து நரம்புகள் வேணும். சரிங்களா? ஸோ வெஜானாவில் வந்து அதாவது யோனி குழாயில் வந்து அவ்வளோ நரம்புகள் கிடையாது. ஸோ முக்கால்வாசி நரம்புகள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜானா மேலே இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு கிளிட்டரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளிட்டரஸில் தான் வந்து இந்த உறுப்பு நர்வ்ஸ் எண்டிங்ஸ் எல்லாம் போய் முடியுது. இந்த கிளிட்டரஸும் ஆணுறுப்பும் ஹோமோலாக்ஸ், அதாவது சேம். பெண்களில் எப்படி வந்து கிளிட்டரஸ் இருக்கோ அதே மாதிரி ஆண்களில் வந்து ஆணுறுப்பு இருக்குது. ஸோ ஆணுறுப்பையே தொடாமல் ஒரு ஆண் மகனுக்கு வந்து உச்சக்கட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஸோ அதே மாதிரி பெண்ணுக்கு கிளிட்டரஸை தொடாமல் உச்சக்கட்டம் அதாவது ஆர்காசம்ன்றது வர வாய்ப்பே கிடையாது. ஸோ கிளிட்டரஸ்ன்றது எங்கே இருக்குது? யோனி குழாய் உள்ளே இல்லை, அது வெளியில் தான் இருக்குது. ஸோ ஆணுறுப்பு என்ன சைஸ் இருந்தாலும் என்ன காரணத்துலையும் அது போய் அந்த கிளிட்டரஸை டச் பண்ண சான்ஸே கிடையாது. ஸோ அதனால ஆணுறுப்புடைய சைஸ்ன்றது முன்னாடி பிலீவ் பண்ண மாதிரி செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு முக்கியமான
இது கிடையாது. இட்ஸ் நாட் அன் இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இதுதான் நிறைய ஆண்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபோபியாவே இருந்துட்டு இருக்கும். இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இதுதான் வந்து செக்ஷுவல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு மித்தே ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறப்ப நான் இதான் சொல்லுவேன், நான் படம் வரைஞ்சு காமிப்பேன், இங்கே பாருங்க இங்கே தான் கிளிட்ரஸ் இருக்கு, நீங்கள் என்ன தான் வந்து உங்களுடைய பீனஸ் சைஸ் இப்போ 5 inches இருக்கு, எனக்கு 7 inches தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பண்ணால் கூட நீங்கள் வந்து யோனி குழாய் உள்ளே தான் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுவீங்க. வேற வந்து கிளிட்ரஸ்ன்றது மேலே இருக்குது, இது எப்படி இருந்தாலும் டச் பண்ணாது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் வந்து மனப்புழுக்கத்துக்கு ஆளாகாதீங்க. கிளிட்ரல் ஸ்டிமுலேஷன், அதாவது இந்த கிளிட்ரஸை வந்து எப்படி உங்களால் வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியுன்றதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பார்ட்னருக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்காசம் கொடுக்க முடியுன்ற மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே, உங்கள் கேள்வியை தயங்காமல் கேளுங்க பாஸ். ஹாய் டாக்டர். ஹலோ கார்த்திக், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் டாக்டர். டாக்டர், எனக்கு 2 கொஷின் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர்பேட் பண்ணால் இம்யூனிட்டி பவர் லோ ஆகுமா? இம்யூனிட்டியா? ஓகே. செகண்ட் கொஷின் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட் டிப்ஸ் நான் கொடுக்க முடியுமா சார்? ஓகே. என்ன வயசு உங்களுக்கு கார்த்திக்? 24. 24? ஓகே. திருமணம் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே. திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்களா சூன்? கண்டிப்பாக. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. இது மாஸ்டர்பேஷன் அண்ட் இம்யூனிட்டி பற்றி கேட்டார். அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து குறையுமா அப்படின்னு கேட்குறாரு. எதிர்ப்பு சக்தி வந்து இன்ஃபேக்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி பல சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. அதாவது சுய இன்பம் செஞ்சால் நம்ம உடம்புல டி ஹெல்பர் செல்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த டி ஹெல்பர் செல்ஸ் தான் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். நம்ம காமனாக கேள்விப்பட்டிருப்போம், ரெட் பிளட் செல்ஸ்ன்றது இந்த ஆர்பிசி அப்படின்னுவோம், டபிள்யூபிசின்றது ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நமக்கு இன்ஃபெக்ஷன், உடம்புல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் அதிகமாகி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்காக வர அந்த உடம்போடைய அந்த எதிர்ப்பு சக்தி. ஸோ இதில் டி ஹெல்பர் செல்ஸ்ன்றது ஒரு சப் குரூப். இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஆக்சுவலாக உடம்போட எதிர்ப்பு சக்தியை ஃபைட் பண்ணுறது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த டி ஹெல்பர் செல்ஸோட எண்ணிக்கை சுய இன்பம் செய்ய அதிகமாகுதுன்னு சில சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்டர்பேஷன் வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுல இன்ஃபேக்ட் வந்து அதிகப்படுத்துது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. மாஸ்டர்பேட் பண்ணால் உடம்பு வந்து வீக் ஆகிடும், இம்யூனிட்டி குறைஞ்சிரும், எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், நோய் நொடி வந்துடும்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து டோட்டலாக தப்பு. இன்ஃபேக்ட் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணால் சில வகையான ப்ராஸ்டேட் கேன்சரே வந்து வராமல் தடுக்குது அப்படின்ற மாதிரி கூட ஆய்வுக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது. இரண்டாவது கேள்வி, ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன? ஓகே, யூஸ்வலாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவோம். செமன் கவுண்ட், குவாலிட்டி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. உணவு பழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தால் பெட்டர். ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், எஸ்பெஷலி வால்நட்ஸ் வந்து நிறைய டைரக்ட் அசோசியேஷனே இருக்குது. வால்நட்ஸ் சாப்பிட்டா செமன் கவுண்ட், குவாலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி நமக்கு வந்து அதுக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து நிறைய இருக்குது. பொதுவாக நான் வெஜிடேரியன் ஃபுட் அது வந்து கொஞ்சம் குறைச்சா, ரெட் மீட் வந்து கொஞ்சம் குறைச்சாலும் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் குவாலிட்டி வந்து பெட்டர் ஆகும். இன்னைக்கு நம்ம வேந்தர் டிவி வழங்கிய தயங்காம கேளுங்க பாஸ் நிகழ்ச்சியில் உங்கள் மனசில் இருக்க கேள்விகளை தான் நான் கேட்டேன். இந்த நிகழ்ச்சி ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களும் நம்ம ஷோக்கு கண்டிப்பாக கால் பண்ணணும். ஏன்னா செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆர்ட். ஸோ நம்ம எல்லாருடைய வாழ்வியல் கலைக்கான ஒரு விஷயம்தான் பாலியல். ஸோ தயங்காமல் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க பாஸ். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய்.